முக்கிய செய்திகள். அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் நீதிமன்றத்தை நாடிய அமலாக்கத்துறை 5 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராக மறுப்பதாக புகார். சமூக பொருளாதார நீதிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் நடத்தப்படும் என ராகுல் உறுதி. 100 நாள் வேலை திட்ட நிலுவை ஊதியத்தை மாநில அரசே வழங்கும். மத்திய அரசால் மாநிலம் பாதிக்கப்படாமல் தடுப்பேன் என மம்தா ஆவேசம். சென்னை விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த ஸ்டாலின் உத்தரவு. புதுப்பொலிவு பெறும் டென்னிஸ், ஹாக்கி விளையாட்டு அரங்கங்கள். வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் 5 முறை சம்மன் அனுப்பியும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாததால் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை நாடியுள்ளது. டெல்லியில் மதுபானம் விற்பதற்கான உரிமையை தனியாருக்கு வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு நரேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மதுபான கொள்கை முறைகேட்டில் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் விசாரணைக்கு வரவழைத்து கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இதனால் 4 முறை சம்மன் அனுப்பியும் திரு கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் 5வது முறையாக விசாரணைக்கு வருமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் நேற்று அவர் ஆஜராகவில்லை. இதையடுத்து டெல்லி ரோஷ் அவென்யூ நீதிமன்றத்தை நாடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மதுபான கொள்கை முறைகேட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதால் அது குறித்து விசாரணை நடத்த திரு கெஜ்ரிவாலுக்கு 5 முறை சம்மன் அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் அவர் அதனை மதிக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். அமலாக்கத்துறையின் மனுவை வரும் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆட்சியை கவிழ்க்க தனது கட்சி எம்எல்ஏக்கள் 7 பேருக்கு தலா 25 கோடி ரூபாய் தருவதாக பாஜக பேரம் பேசியதாக குற்றம் சாட்டிய வழக்கில் அதற்கான ஆதாரங்களை அளிக்குமாறு திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். அந்த 7 எம்எல்ஏக்களை பற்றிய விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் பதில் அளிக்குமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். முன்னதாக நேற்று முன்தினம் இரவு திரு கெஜ்ரிவால் இல்லத்திற்கு சென்ற போலீசார் அவர் இல்லாததால் நேற்று மீண்டும் அங்கு சென்று பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு நோட்டீஸ் வழங்கினர். ஆனால் எந்தெந்த மாநிலங்களில் எந்த கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பாஜகவினர் ஆட்சி அமைத்தார்கள் என்பதை நாடறியும் போலீசாருக்கும் தெரியும் என்று கூறியுள்ள திரு கெஜ்ரிவால், குற்றத்தை தடுப்பதற்கு பதில் தமக்கு சம்மன் அளித்து டெல்லி போலீசார் நாடகமாடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அமலாக்கத்துறை மற்றும் டெல்லி போலீசார் மூலம் ஆம் ஆத்மி கட்சிக்கும் திரு கெஜ்ரிவாலுக்கும் நெருக்கடி அதிகரித்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. நாட்டில் ஏழை பணக்காரன் என்ற 2 சாதிகள் மட்டுமே உள்ளதென்று கூறும் பிரதமர் திரு மோடி தம்மை பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொள்வது ஏன் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள், மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உரிய நீதி கிடைக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். எளியவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் முன்னிலைக்கு கொண்டுவர கணக்கெடுப்பு அவசியம் என குறிப்பிட்டுள்ள அவர், இதனை பாஜக அரசு செய்யாவிட்டால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். ஏழை பணக்காரன் என்ற 2 சாதிகள் மட்டுமே உள்ளதாக அண்மை காலமாக திரு மோடி கூறி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ராகுல், பிற்படுத்தப்பட்டோரோ பட்டியலினத்தவரோ மலைவாழ் மக்களோ நாட்டில் இல்லை என்றால் தம்மை மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்று பிரதமர் கூறிக்கொள்வது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற வீண் பேச்சுகள் இனிமேலும் தேவையில்லை என்று தெரிவித்துள்ள அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று மத்திய பாஜக அரசை வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி ஊதியம் பெறாமல் காத்திருக்கும் பணியாளர்களின் நிலுவைத் தொகையை மாநில அரசே வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு வேண்டுமென்றே தாமதித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் போராட்டங்களை அறிவித்துள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் 21 லட்சம் பேருக்கு ஊதியம் வழங்குவதற்கான நிதியை வழங்காமல் மத்திய அரசு நீண்ட காலமாக நிலுவையில் வைத்துள்ளது.
இதனை கண்டித்து கொல்கத்தாவில் அம்பேத்கர் சிலை அருகே நேற்று முன்தினம் 48 மணி நேர போராட்டத்தை தொடங்கிய அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா அங்கேயே அமைச்சர்களுடன் தங்கி போராடி வருகிறார். இந்நிலையில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கான ஊதியத்தை மாநில அரசே தமது நிதியில் இருந்து வழங்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். போராட்டம் நடைபெறும் இடத்தில் பேசிய அவர், மேற்கு வங்க மாநில மக்களை பட்டினியால் கொன்றுவிடலாம் என்று நினைக்கும் மத்திய அரசின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்று கூறினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான மத்திய அரசின் நிதி வராததால் பாதிக்கப்பட்டுள்ள 21 லட்சம் பணியாளர்களுக்கும் அவர்கள் வங்கிக் கணக்குகளில் 21ஆம் தேதிக்குள் பணம் வரவு வைக்கப்படும் என்று கூறியவர், எந்த ஒரு ஏழையும் பாதிக்கப்படாமல் மாநில அரசு காப்பாற்றும் என்று தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களும் ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்தால் மத்திய ஆட்சியில் இருந்து பாஜகவை எளிதாக வீழ்த்திவிட முடியும் என்றும் அதற்கான முயற்சிகளை திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்றும் செல்வி மம்தா தெரிவித்துள்ளார். சென்னையில் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகரில் உள்ள 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான விளையாட்டு உட்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்திட 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும். நேரு விளையாட்டு அரங்கம் 5 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவிலும், நேரு உள் விளையாட்டு அரங்கம் 2 கோடியே 35 லட்சம் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்பட உள்ளன. இதேபோல் வேளச்சேரி நீச்சல் குள வளாகம் 4 கோடியே 72 லட்சம் ரூபாயிலும், நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கம் 88 லட்சம் ரூபாயிலும் மேம்படுத்த தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தேர்தல் தொகுதி பங்கீடு குழுவினருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகியவை இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுகள் தீவிரமடைந்துள்ளன. திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்த திரு டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவினர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக வரும் 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே அறிவாலயத்தில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக ஆகியவை திமுக தேர்தல் தொகுதி பங்கீடு குழுவினருடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. இந்த பேச்சுவார்த்தையின் போது தாங்கள் போட்டியிட விரும்பும் 6 தொகுதிகளின் பெயர்களை மதிமுக வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாங்கள் போட்டியிட விரும்பும் 4 தொகுதிகளுக்கான பட்டியலை திமுகவிடம் வழங்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காரைக்காலில் உள்ள அதானி துறைமுகத்தில் இருந்து வெளியேறும் நிலக்கரி துகள்களால் நாகூர் தர்கா பொலிவிழந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாஞ்சூர் பகுதியில் அதானி குழுமத்திற்கு சொந்தமான நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகம் அமைந்துள்ளது. கப்பலில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் போது வெளியேறும் துகள்கள் தர்காவின் தொன்மை வாய்ந்த கோபுரங்களில் படிவதால் அதன் பொலிவை இழந்து வருகிறது. இதனால் வெண்மை நிறத்தில் காட்சியளித்த மினராக்கள் தற்போது கருப்பு நிறமாக மாறி வருகிறது. உலக புகழ்பெற்றதும் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட தர்கா மினராக்கள் பொலிவு குன்றி வருவதுடன் மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தர்கா தலைமை நிர்வாக அறங்காவலர் திரு செய்யது முகமது ஹாஜி ஹுசைன் சாஹிப் சாடினார். இறக்குமதி செய்யப்படக்கூடிய நிலக்கரி துகளானது காற்றுல கலந்து நாகூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் முழுக்க பரவுது. இதனால் சுவாச கோளாறு ஏற்படுது. இதற்கு உடனடி தீர்வு கண்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் துறைமுகத்தை மக்கள் வசிக்காத பகுதியில் இடமாற்றம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிலக்கரி துகள்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தர்கா நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய, மாநில அரசுகள் அதானி குழுமத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் களத்தில் எதிரெதிராக இருந்தாலும் ஈழப் பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு சார்பில் ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்திற்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு தொடர்பான கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்.பி.டி. அரங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் திரு பழ நெடுமாறன், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் திரு வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திரு திருமாவளவன், இந்தியாவை புறக்கணித்துவிட்டு ஈழ அரசியலில் எதையும் சாதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியா இலங்கை பிரச்சனையில் மட்டுமல்ல, இந்து மகா சமுத்திரத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் வெளிவிவகார தொடர்புகளில் எல்லாம் தலையிடக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமையை பெற்ற நாடு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஆகவே இந்திய அரசின் துணை இல்லாமல், இந்திய அரசின் தலையீடு இல்லாமல், இந்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஈழத்தமிழர் சிக்கலுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது. இந்த புரிதலோடு இந்த பிரச்சனைகளை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. உலக அளவில் ஈழத்தை அழிக்க நடந்த முயற்சிகளை பற்றி அறியாதவர்களின் விவரமறியா குற்றச்சாட்டுகள் உள்ளூர் அரசியலுக்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர ஈழத்தமிழர்களுக்கு ஒருபோதும் உதவாது என்றார். கூட்டத்தில் பேசியவர்கள் ஈழத்தமிழர் விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தும் முயற்சிகளை அனைத்து கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இனி வருவது செய்தி துளிகள். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு மீண்டும் சீட் வழங்கக்கூடாது என்று முன்னாள் எம்பி திரு சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்சியினருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு சீட் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பும் வழியில் திருமதி சசிகலாவை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் நடந்து வருவதாக கூறினார். அரசியல் சட்டம் கட்டாயப்படுத்தாத நிலையில் வங்கிகளுக்கான வழக்கறிஞர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றும்படி உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாரிமுத்து என்பவர் தொடர்ந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த தனி நீதிபதி தகுதியில் சமரசம் செய்யாமல் இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை எதிர்த்து யூகோ வங்கி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதனை விசாரித்த தலைமை நீதிபதி திரு கங்காபூர் வாலா தலைமையிலான அமர்வு தனி நீதிபதி உத்தரவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த கோரி மன்னவனூர் வனத்துறை சூழல் சுற்றுலா மையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அங்கு விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றி, காட்டு மாடுகள், யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் விளைநிலங்களில் புகுந்து சேதப்படுத்துவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நடத்திய போராட்டத்தால் சூழல் பூங்காவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கோவையில் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள நல்லாயன் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் மீண்டும் பள்ளி சீருடையில் வந்த 50 வயது முன்னாள் மாணவர் பலரையும் கவனிக்க வைத்தார். அங்கு 1980ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரை 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பில் சந்தித்தவர்கள் பள்ளி காலத்தில் நடைபெற்ற நினைவுகளை பகிர்ந்து பழைய நட்புகளை புதுப்பித்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர் சோலை பகுதியில் உள்ள சிவன் கோயிலுக்கு கனடாவைச் சேர்ந்த விலங்கு நல ஆர்வலர் சங்கீதா 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரோபோட்டிக் யானை பொம்மையை வழங்கினார். உயிருடன் உள்ள யானைகளைப் போல் இந்த ரோபோட்டிக் யானை தரும் அசைவுகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கும் விதமாக இந்த ரோபோட்டிக் யானை பொம்மை உருவாக்கப்பட்டுள்ளது. வன விலங்கான யானைகளை கோயில்களில் பராமரிக்காமல் காட்டில் விட வேண்டும் என்று ரோபோட்டிக் யானையை பரிசளித்த சங்கீதா கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 தினங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் நிலவி வருகிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் 5 முறை சம்மன் அனுப்பியும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாததால் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை நாடியுள்ளது. சமூக பொருளாதார நீதிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். சென்னையில் உள்ள விளையாட்டு அரங்கங்களின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.